தேர்வுக்கு இப்ப 5 ஒரு உயிரை மாய்க்கிறான்னா கோழை இல்லாம என்ன கோழையா சார்? அதே மாதிரி அவனுடைய மனநிலைக்கு கொண்டு போய் தள்ளவன் யார் சார்? தள்ளியது யார் சார்? நீட்டு தேர்வு 39 மாநிலத்தில் ஒரே ஒரு மாநிலம் தவிர மீது அனைவரும் வரவேற்றாங்களே. அப்போனா தமிழகம்னு ரொம்ப புத்திசாலியா? இந்த திமுக காரன் புத்திசாலியா? கருணாநிதி புத்திசாலியா? ஸ்டாலின் புத்திசாலியா? உதயநிதி புத்திசாலியா? ரொம்ப மேதாவிகள் அவங்க. இப்போ அது நீக்கு வெளியே மாணவர்கள் வெளியிடுதாங்களா இல்ல வினாத்தாள தயாரித்தவர்கள் வெளியிடுகிறார்களா? எப்படிப்பட்ட அவங்கள அடிச்சிருக்காங்க இந்த காவல்துறை? மாட்டை விட மோசமாக. மத்திய பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது மறைமுகமான நட்பா? ஏதாவது 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கா? அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டு அரசுல ஒரே நாள்ல கோட்டை காலியாயிருக்கு. எல்லாமே கோட்டையே திரையரங்கத்துக்குள்ள படம் பார்க்க போய்விட்டது. அப்படியா சார்? ஆமா சார், இதுல என்ன? ஓ, கோட்டையே காலி. ஆமா, கோட்டையே காலி, தலைமை செயலமே காலி. ஆமா, இப்ப எதிரி நாட்டு படை வந்தா ஒரே நாள்ல கோட்டையை பிடிச்சிடலாம், அந்த சூழல் இருக்குது. அப்போலாம் அடுத்த 2029 பாஜகவுக்கு மணி அடிக்கப்பட்டு விட்டதா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பச்சைமால் கண்ணன் அவர்கள் சந்திப்பு. சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. என்ன சார், இந்தியாவை கொந்தளிக்குது ஜென்சி இளைஞர்கள், கரப்பான் பூச்சி சாதாரணமாக சொல்லிட்டு போனார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இன்னைக்கு அது எவ்வளவா பெத்து போட்டு எவ்வளவு ஆகிப்போச்சு சார். அநீதி வரும்போது எல்லாம் கரப்பாம்பூச்சி ஆகட்டும் அல்லது தேளாகட்டும் எறும்பாகட்டும் எதுனாலுமே கொந்தளிச்சு வந்து கடிக்க கொட்டை அப்படி தான் செய்யும். அதுபோல் இது மனிதர்கள் அநீதிக்கு எதிராக போராட்டம் நடத்தி படையெடுக்கிறாங்க. அப்படி அநீதிக்கு எதிராக அவங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க சார். சார் அந்த ஆமாம் சார், வேலை வெட்டி இல்லாதவங்க. வேலை வெட்டி இல்லாததே ஒரு அநீதி தானே? அப்படி கிடையாது. வேலை வெட்டி இல்லாதவங்க சும்மா ஃபேஸ்புக் சமூக வலைத்தளத்தை விளையாடிட்டு இன்னைக்கு வந்திருக்கான், அவ்வளோதான். வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டியது அரசின் கடமை, அதை செய்யவில்லை. எல்லாம் தனியார் மயமாக்கல், ஆட்குறைப்பு, வேலை குறைப்பு, ஊதிய குறைப்பு, ஆள் நீக்கம், இப்படி இருக்கும்போது வேலை இல்லாத இளைஞர்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் அந்த வழியை ஏற்படுத்தி தாருங்கள் என்று போராட்ட களத்துக்கு வருகிறார்கள். அப்படிங்களா சார்? அவங்க வச்ச கோரிக்கை என்ன சார்? கோரிக்கை இப்போ நீட்டு முறைகேடு அதை சொல்கிறாங்க. நீட்டு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஒற்றை கோரிக்கையாக இருக்குது இப்போது. அப்போன்னு அதனால் அந்த நீட்டால் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் அப்படிலாம் வச்சுருக்காங்கல்ல கோரிக்கை. இல்லை, அது நீட்டு வந்து அது இறந்தவர்கள்னா தானாக இறக்கலை, உயிர் மாய்த்து தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் வந்து கொடுக்க முடியாது. சரி சார், இந்த நீட்டு ஆரம்பிச்சது யார் சார்? விதை போட்டது யார் சார்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்தது. அப்போ அதுக்கு இருந்த அமைச்சருக்கு உதவி துணை அமைச்சராக இருந்தவர் யார் சார்? தெரியல. திமுக கட்சி சேர்ந்தவர் தானே? காந்தி. நாமக்கல். ஆமா காந்தி. ஆமா. அப்படி இருக்கப்ப இப்ப வந்து அதாவது 2017 இருந்து இந்த நீட்டை தமிழக மாணவர்களிடம் ஒரு பயங்கரமான பிசாசு உங்களை சாப்பிடும் பயந்து சாவடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத 10வது பப்ளிக் எக்ஸாம், 12வது பப்ளிக் எக்ஸாம். அப்படி இருக்கப்ப இது என்ன சார் பெரியது? இல்லை, தேர்வில் தோற்று விடுவோம் அல்ல, தேர்வில் அதிக மதிப்பெண் வரல, இதுக்காக உயிரை மாய்த்து கொள்வது ஒரு கோழைத்தனம்.
இந்த தேர்வு மட்டுமே உலகம் இல்லை. இது மருத்துவம் படிக்காவிட்டாலும் உலகத்தில் வாழலாம், மருத்துவ படிப்புக்கு போக முடியாவிட்டாலும் வேறு பொறியியல் படிப்புக்கு போகலாம், அறிவியல் படிப்பு படிக்கலாம், ஆராய்ச்சி படிப்பு படிக்கலாம், இன்னும் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. இந்த எதுவுமே படிக்காவிட்டால் கூட ஒரு வணிகம் செய்து பிழைக்கலாம், ஒரு வேலை செய்து பிழைக்கலாம். அப்போ ஒரு தேர்வுக்காக பயந்து உயிரை மாய்த்து கொள்பவர்கள் ஒரு கோழைகள். அவர்கள் இன்னும் பலரை மருத்துவத்தில் காப்பாற்றப் போகிறார்கள் என்பது அது கவலைக்குரியது தான். சரி சார், கோழைகள், அந்த அப்படிப்பட்ட மாணவர்களை கோழைகள் ஆக்கிறது யார் சார் தமிழ்நாட்டில்? சொல்லு பார்க்கலாம் சார். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கோழைகள் என்றீங்களே, இறந்து போவர்கள் கோழைகள் என்றீங்களே, இது தப்பு இல்லை. நீங்களும் உங்களுக்கு ஒரு மகன் இருக்கா, இது பிள்ளைகள் இருக்கு, அப்படி இருக்கப்ப இது எப்படி சார்? தேர்வுக்கு இப்போ 5 ஒரு உயிரை மாய்க்கிறான்னா கோழை இல்லாமல் என்ன கோழையா சார்? அதே மாதிரி அவனுடைய மனநிலைக்கு கொண்டு போய் தள்ளவன் யார் சார்? தள்ளியது யார் சார்? அதை எதிர்கொள்ள முடியாவிட்டால் ஒன்று அந்த தேர்வை நிறுத்த வேண்டும், அல்லது தேர்வுக்கு நாம் போகாமல் விலக வேண்டும். அப்படியா? சரி சார், இந்த நீட்டு தேர்வு 39 மாநிலத்தில் ஒரே ஒரு மாநிலத்தை மீது அனைவரும் வரவேற்றாங்களே, அப்போனா தமிழகம்னு ரொம்ப புத்திசாலியா? இந்த திமுக காரன் புத்திசாலியா? கருணாநிதி புத்திசாலியா? ஸ்டாலின் புத்திசாலியா? உதயநிதி புத்திசாலியா? ரொம்ப மேதாவிகள் அவங்க. இப்போது தமிழ்நாட்டை விட மிக கடுமையாக வட இந்தியாவில் தான் எதிர்க்கிறார்கள். அந்த எதிர்ப்பு போராட்டம் தான் இப்போது 3 இல்ல, அவங்களும் நீட்டு தேவை இல்லைன்னு சொல்ல சார், இவங்க மாதிரி சொல்ல சார். நீட்டு முறைகேடு தான் சொல்லி இருக்காங்க. நீட்டை தடை செய்யணும்னு கேட்டாங்களா? சொல்லுங்க சார். முறைகேடான தேர்வு, முறைகேடு நடந்திருக்கு. முறைகேடான தேர்வு இல்லை, நீட்டை நீங்க முறைகேடான தேர்வுன்றீங்களே. நீட்டு தேர்வில் முறைகேடு நடந்து உள்ளது. இல்லை, தேர்வு முறைகேடுன்னா எல்லாரும் படித்து எழுதுதாங்க, சிலர் அந்த வினாத்தாளை படிச்சுட்டு சுருக்கமாக எழுதிட்டு வந்துடுறாங்க, அதுதான் முறைகேடு. ஆமாம் சார், இது லீக் ஆகுது, இது எல்லாம் ஆகுது, அதனால இந்த இது முறைகேடு. ஆமாம், லீக்கு வெளியே மாணவர்கள் வெளியிடுதாங்களா, இல்லை வினாத்தாளை தயாரித்தவர்கள் வெளியிடுகிறார்களா? தயாரித்தவர்கள் முன்கூட்டியே இந்த பயிற்சி முகாம்லாம் இருக்குல்ல, அவங்க கிட்ட, அந்த தயாரித்தவங்க கிட்ட விலை பேசி வாங்கி இப்படியெல்லாம் செஞ்சதுனால வந்த முறைகேடு. அப்பனா மத்திய அரசு சரியா கையாள தானே? ஆமா, மத்திய அரசு தான் அந்த முறைகேட்டுக்கு துணை போயிருக்கு. அப்பனா அந்த துறைக்கான கல்வித்துறை மந்திரி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டியது தானே? கரெக்ட் தானே? இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி கேட்கறது அந்த கோரிக்கை சரியானதுதான். எப்படி சார் இது? அவங்க அந்த போராட்ட மாணவர்களை, இளைஞர்களை இப்படி கண்மூடித்தனமாக டெல்லியில் உள்துறை அமைச்சின் கீழ் வருகின்ற போலீஸை வெற்றி இப்படி ஏவி செஞ்சிருக்கலாமா? அடிக்கக்கூடாது. எந்த போராட்டமாக இருக்கட்டும், அவர்கள் வன்முறையில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும். அல்லது இப்படியெல்லாம் அடித்து துன்புறுத்துவது, அதாவது விலங்குகளை விட கொடுமையாக. இந்த காலத்தில் விலங்குகளை கூட கம்பெடுத்து அடித்து கொண்டு போவதை காணவில்லை. ஒரு கம்பை ஒரு அச்சுறுத்தலுக்கு வைத்திருப்பார்கள். அதே போல்தான் காவல்துறையினருக்கும் அது ஒரு தற்காப்புக்கும் அச்சுறுத்துவதற்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அடித்து துன்புறுத்துவதற்கு கொடுக்கவில்லை. ஆனால் இப்போது இது துன்புறுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஆயுதம் என்பதை காவல்துறை காட்டியுள்ளது. எப்படிப்பட்ட அவங்கள அடிச்சிருக்காங்க இந்த காவல்துறை? மாட்டை விட மோசமாக ஒருவரை 2 3 சேர்ந்து தாக்குவது. ஆமாம், கையில் ஒரு புத்தகம் கூட, ஒரு தடுப்பு கூட இல்லாதவர்களை ஓங்கி ஓங்கி அடித்து எங்கே படுகிறது என்று, உயிர் தளத்தில் படுகிறதா என்று கூட பார்க்காமல் மிக மோசமாக தாக்கி இருக்கிறார்கள். அதுவும் எப்படி தாக்கியிருக்காங்க? எதெல்லாம் வச்சு தாக்கியிருக்காங்க? தடிகள், குண்டாந்தடிகள், ஷாக் அடிக்கிற அந்த தடிகள், அந்த லட்டியில ஆணி இருக்கு, அந்த இது வச்சு இது பண்ணிக்கிறாங்க. உன்னங்கிட்ட காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிராக, வன்முறைகளுக்கு எதிராக அந்த புல்லட் குண்டு அது பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ வருது இல்லை? இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு கொடிய அடக்குமுறை தான். அமைதி வழியில் போராடும் மக்கள் மீது இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை ஏவ வேண்டிய தேவையில்லை. அவர்கள் கேட்பதற்கு பதிலளிக்க வேண்டும். முடியாது, பார்க்க முடியாது, இதை கூறிவிட இருக்கலாம். அதை விட்டுவிட்டு ஆயுதத்தை ஏந்துவது
ஒரு மிக கொடிய அடக்குமுறை தான். சரி சார், இந்த போராட்டம் மத்திய அரசு எதிர்த்து, மோடி அரசு எதிர்த்து நடத்தி போராட்டம் மத்திய அரசு இப்படி கையாண்டு சரிதான். இந்த போராட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்தினாங்க? 20 நாட்கள் மேல் நடத்தினாங்க. அப்படி இருக்க அவங்க முன்கூட்டியே அவர்கள் இடத்தில் பேசி இதே மாதிரி செஞ்சிருந்தால் இது நடந்திருக்குமா? பேச்சு நடத்தியிருக்கலாம். இப்போ நாடாளுமன்றத்தில் விரிவாக பேசுவதற்கு தயார் என்று இப்போது சொல்கிறார்கள். விரைவு நீதிமன்றம் அமைத்து விசாரிக்க தயார், இதில் குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று இப்போது கொடுத்த உறுதிமொழிகளை 4 நாட்கள் முன்பே கொடுத்திருந்தால் இந்த கொடிய அடக்குமுறை, இந்த தாக்குதல், இந்த அலங்கோலம் எல்லாம் வந்திருக்காது. சரி சார், இந்த போராட்டம் வெடித்து விட்டது. தமிழகத்தில் முன்னாள் முதல்வர், எதிர்கட்சி தலைவர் அறிக்கை விட்டாங்கல்ல, அந்த அறிக்கையை பார்த்தீங்களா? என்ன மாதிரி இருந்தது? ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் விட்ட அறிக்கையை மத்திய அரசை, இந்த அறிக்கை எப்படி சார் இருந்தது? இது இந்த அடக்குமுறைக்கு யார் காரணம், அது தவறு என்று சுட்டிக்காட்டாமலேயே நீட்டை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் இது என்று பொதுவாக கூறி முடித்து விட்டார். அதில் ஏதாவது அந்த துறையின் அமைச்சர் ராஜினாமாக செய்ய வேண்டும். மூச்சுக்கு 300 தடவை ஆட்சியில் இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசு, மதவாத அரசு, பாசிச அரசு அப்படின்னு சொன்னவங்க இந்த அறிக்கையில் ஒன்றுமே இல்லையே சார். அப்படின்னா என்ன சார் அவங்க? இல்லை, அறிக்கையில் மட்டும் இல்லாமல் இல்லை, இவர்கள் எந்த கோரிக்கைக்காக நீட் வேண்டாம், அதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை வலியுறுத்தி நேற்று நாடாளுமன்றத்தில் இன்றும் பேன் நீட், அபாலிஷ் நீட் என்று அட்டையை தூக்குகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் வலுவான கட்சி என்று சொல்லி கொண்டு இருப்பவர்கள் எங்குமே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. அப்படி என்றால் இது என்ன தெரியுது? நான் திருப்பி அதையே சொல்றேன். ஒன்றிய அரசு, பாஜக அரசு, மத்திய அரசு சொன்னீர்களே, இன்னைக்கு வாய் மூடி மௌனமாக இப்படி இருக்கிறீர்கள். அப்பனா மத்திய பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது மறைமுகமான நட்பா, ஏதாவது 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கா? ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளும் மறைமுகமான நட்பு இருக்கத்தான் செய்தது. அதுதான் அந்த பரந்தூர் வானூர்தி நிலையத்துக்கு நிலம் கையகப்படுத்தல், மத்திய அரசுக்கு கொடுத்தல், அதேபோல் அந்த மீத்தேன் அதுக்கு நிலம் கொடுத்தல், அரிய வகை கனிமம் சுரங்கம் எடுத்து கொடுத்தல், இப்படி எல்லா வகையிலும் மத்திய பாஜக அரசுடன் இந்த திமுக மறைமுக உடன்பாட்டில் இருக்கத்தான் செய்தது. இப்போது நேரடியாகவே இணையலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துள்ளார்கள் போலும். அதைத்தான் இது காட்டுகிறது. அறிக்கை. ஆம், அறிக்கை. நாங்கள் எவ்வளவு புத்திசாலித்தரைகள், எவ்வளவு அறிவாளிகள், அதாவது ஐன்ஸ்டைன் விட, தாமஸ் ஆல்வா எடிசன் விட நாங்கள் தான் அறிவு பகுத்தறிவாதி சொன்னீங்கல்ல. இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும் சொன்ன நாங்கள் தான் டம்மாரம் அடிச்சிங்கன்னா நீ இப்போ எங்கே போகிறீங்க? உங்கள் இளைஞர் படை எங்கே இருக்கு? இந்த இளைஞர் செயலாளர் உதயநிதி எங்கே இருக்காரு? களத்தில் இறங்கி போராட வேண்டியது தானே? சொல்லுங்க சார். இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பொன்னான வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாம், இன்று ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் மக்கள் நலனே முதன்மையானது என்று சொல்வார்கள். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாடகம் போட்டுவிட்டு இப்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது தலையை கவிழ்ந்து கொண்டு ஒளிந்து கொண்டார்கள். சரி சார், உண்மையிலே இந்த நீட்டு இருக்க வேண்டும், தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அப்பொழுதுதான் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இது உதவும் என்கின்ற. ஆனால் இது தெரியாத திமுக தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய தந்தை, அதாவது ஏற்கனவே நுழைவுத் தேர்வை அபாலிஷன் பண்ணிட்டாரு, இப்ப இது கூடாதுன்ட்டு தந்தைக்கோசரம் போராடுறாங்களே. இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்துக்கு இவங்க வேணான்னு சொல்றாங்களா இந்த திமுக? நீட்டில் எல்லா கட்சியுமே அதை ஒரு உள்நோக்கத்தோட அரசியலாக தான் அதை பார்க்காங்க.
தனியார் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்வதற்கு, தனியார் கல்லூரிகளுக்கு வழிவிடுவதற்கு அவர்கள் நினைத்தது போல் மாணவர் சேர்க்கை நடத்தி பணத்தை அதிக கட்டணம் பெறுவதற்குத்தான் நீட் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். ஏனென்றால் இப்போது என்னதான் நீட் தேர்வு நடத்தினாலும் அதில் அதிக மதிப்பெண்கள் பெற்றாலும் அந்த கல்லூரியில் கட்ட வேண்டிய கட்டண தொகையை கொடுப்பவர்கள் தான் அங்கே உள்ளே சேர முடியும். அதிக மதிப்பெண் எடுத்ததால் அதிக மதிப்பெண் எடுத்தவருக்கு இலவசமாக அங்கே கொடுத்து விட முடியாது. அந்த கட்டணத்தை செலுத்த தகுதியுடையோர் தான் அதில் சேர்க்கை பெற முடியும் என்பதுதான் இப்போதும் உள்ளது. ரைட்டு. அந்த நீட்டு மூலமாக தனியார் மருத்துவ கல்லூரி போறதுனால இவ்வளவுதான் ஃபீஸ். இப்படி அதுக்கு முன்ன இந்த நீட் இல்லாத முன்ன 2007 இருந்து 2016 வரைக்கும் எந்த நுழைவுத் தேர்வு இல்லாமல் தனியார் மருத்துவ கல்லூரிகள் எவ்வளவு டொனேஷன், எவ்வளவு கோடி கணக்கில் அடிச்சாங்கல்ல. இவங்க கட்சிக்கார சேர்ந்தவர்கள் நடத்துகின்ற மருத்துவ கல்லூரி இது வராம போச்சுன்னு அதனால இது எதுக்குறாங்க. அவங்க கிட்ட பொட்டி வாங்கிட்டு தானே சார் எதுக்குற அந்த திமுக காரர்கள். ஸ்டாலினும் உதயநிதியும் அப்படிதானே சார் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம் சார். பட்டி இப்போதும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் இப்போதும் பெருந்தொகை பெற்றுக்கொண்டுதான் மாணவர் சேர்க்கை. அப்படி ஒண்ணு இல்ல, பெருந்தொகை இல்ல. அரசாங்கம் நிர்ணயித்த 4 லட்சம் ரூபாய் தான் பீஸா வாங்குறாங்க சார். அப்புறம் 1 லட்சம். அதுக்கு முன்ன எவ்வளவு இருந்தது? சரி, எவ்வளவு இருந்தது? கோடிக்கணக்கு இருந்தது சார். இல்ல, அந்த 4 லட்சம் பெற்றுக்கொண்டு தகுதியான மாணவர், அது அரசாங்கம் நிர்ணயித்த கட்டணம் சார். அதை பெற்றுக்கொண்டு தகுதியான தரமான மாணவர்களைத்தான் அங்கு சேர்க்கிறார்கள் என்பது இப்போது உத்தரவாதம் உள்ளதா? இப்ப உத்தரவாதம் இருக்குது இல்ல? இப்ப உத்தரவாதம் இருக்குது இல்ல? அது சார் நீட்ல பாஸ் பண்ணிட்டு சார் பேசிக் மார்க், அந்த எலிஜிபிள் மார்க் எடுத்து தான் சார் சேர்க்கறாங்க. பாஸ் ஆனவர்கள் தான் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்து தானே. ஆனா அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு தான் சேர்க்கை இருக்குன்னு இருக்கா? இல்லையே. எது சரி சார்? உங்க இதுக்கே வரும். அந்த கட்டணத்தையும் செலுத்த தகுதியுடையவர்களுக்கு தான் அங்கே சேர்க்கை. ஆமாங்க சார். ஆமா, தனியார் மருத்துவ கொள்ளை அடைக்கிறதுக்கு தானே சார் இருக்கு. ஏழைக்கு சோசியல் சர்வீஸ், சமூக சேவைக்க வந்து நடத்துற மருத்துவ கல்லூரி தனியார் மருத்துவ கல்லூரி, அரசாங்க மருத்துவ கல்லூரி அது. சொல்லுங்க சார். அப்போ நீட் வந்து இந்த தனியார் மருத்துவ கல்லூரிகளில் சேர்வதற்கு ஆள் பிடிப்பதற்கான ஒரு தேர்வு தான். எது ஆள் பிடிப்பதற்கு ஒரு தேர்வு இல்லை, அவங்க கொள்ளையடிப்பதை நிறுத்தி இருக்காங்க சார். தமிழகத்தில் அதிகமா, இந்தியாவில் அதிகமான மருத்துவக் கல்லூரி இங்கதான். அரசாங்க மருத்துவக் கல்லூரி இங்கதான் அதிகமா இருக்கு, தனியார் மருத்துவக் கல்லூரி இங்கதான் அதிகமா இருக்கு. அப்பன்னா இது கொள்ளையடிக்கிறது நடந்தது. சொல்லுங்க சார். நீட்டுல ஆளுங்கட்சியா இருந்த போது திமுக இருந்த நிலைப்பாட்டை விட்டு இப்போ பேருக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் போராட்டம் எதுவும் நடத்தலை. இது அவர்களுடைய இரட்டை வேடத்தை நாட்டுக்கு காட்டிட்டு. ரெட்டை வேடம் நல்லாவே தெரியுது இல்லை சார். அவங்க ரெட்டை வேடத்தை போடுவாங்க சார். அவங்க எப்படி எந்த இடத்துல பயனுள்ள அந்த இடத்துல ஓடுவாங்கல்ல. அவங்களுக்கு சுய புத்தி கிடையாது, சொந்த புத்தி கிடையாது, எதுவும் கிடையாது. கோ கு கா அந்த கட்சிக்காரங்க சார் அவங்க. அதை இப்ப அப்படிதான் அழைக்கணும். திமுகன்னு சொல்லக்கூடாது சார். கோ கு கா அப்படிதான் அந்த கட்சி பேர் அழைக்கணும். அந்த அப்படின்னா என்ன சொல்லுங்க சார். நீங்க தான் பேர் வச்சிருக்கீங்க, சொல்லணும். கோபாலபுரம் குடும்ப கழகம் சார், கட்சி சார். அவங்க தானே ஒரு குடும்பத்தின் நலனுக்காக தான் அரசியல் பண்ணுதாங்க. ஆமா, குடும்ப கட்சி தானே சார் அது. சொல்லுங்க சார். இந்த நீட்டை வேண்டாம் என்று தமிழகத்தில் எதுக்குறாங்கல்ல, இன்னும் அறிவாளின்ட்டு மீது இந்த கலப்பான் பூச்சி கூட சொல்ல இல்லையே சார். இவங்க திருப்பியும் நாங்கள் அப்பயே சொன்னோம் இது பண்ணோன்ட்டு அப்படியே ஏதாவது மயில் இறகால மருந்து தடுவாங்கல்ல, அப்படி மத்திய அரசை மோடியை தடை விட்டு இருக்காங்கல்ல. இல்ல, நாடு முழுவதும் ஒரு போராட்ட சூழல் நிலவும் போது இங்கே தமிழ்நாட்டுக்கலாம், அதை தமிழ்நாட்டில் தான் நீட் எதிர்ப்புன்னு இப்போ அதை தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகி வந்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் நீட் எதிர்ப்புன்னு பரபரப்பாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாடு முழுவதும் போராட்டம் சூடு பிடிச்சிருக்கும் போது இங்கே என்னென்னா ஜனநாயகன் திரைப்படம் முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போன சூழல் இருக்குது. அப்படியே அதனால்தான் இந்த நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்களை குண்டுகட்டா தூக்கி போட்டாரா திரு விஜய் அவர்கள், அவர் காவல்துறை. இல்லை, அவருமே ஒரு காலத்தில் அனிதா
நீட் தேர்வால் அந்த உயிரை மாய்த்து கொண்ட அனிதா வீட்டுக்கு போய் இரங்கல் தெரிவித்து இந்த நீட்டு பாதிப்புன்னு சொன்னவர் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை எதிர்க்கிறவர்களை உள்ளே போடுறாரு. போராட்டத்துக்கு ஆதரவு இல்லை. நாட்டில் உள்ள ஒரு போராட்ட சூழல் இருக்கும்போது இவங்க கொண்டாட்ட சூழலில் இருக்காங்க. சார் அவர் போராட்டத்துக்கு எதிர்ப்பு இல்லை சார், அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ராகுல் காந்தியை கதித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, எல்லாமே இருக்க. அதே இந்த திமுக வெளியிட்ட அறிக்கையில் அப்பனும் மகனும் ஏதாவது ராகுல் காந்தி கைதி பத்தி ஏதாவது அதை சொல்லியிருந்தானா? போராட்டத்துக்கு சொல்லியிருந்தாங்க அந்த வாபஸ் அந்த வேர்டு. போராட்டத்துக்கு ஆதரவுன்னா இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் திரையரங்கத்து முன்ன கொண்டாட்டத்தை விட்டுட்டு அவங்களும் போராட்டத்துக்கு வந்திருக்கணுமே. அப்பனா திமுக தோத்த பிறகு இது கல்யாண வீட்டுல போயிட்டு 6 மாசத்துல முறிஞ்சிடும். கல்யாண வீட்டுல பேசுறாரு. இன்னொரு கல்யாண வீட்டுல போயிட்டு மகன் 3 மாசத்துல கலைஞ்சிடும் அப்படின்ட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி ஒப்பாரி வைக்க சொல்றீங்களா? இது இப்பயே ஒரே இதுல முடிஞ்சு போயிடுமா? சொல்லுங்க சார். இது இவருடைய முதல்வருடைய கடைசி படம். அது பார்ப்பது ஏன் தப்பு? ஒருத்தருக்கு அமைச்சராக இருப்பதற்கு, அரசாங்கத்தில் இருப்பதற்கு அவங்களுக்கு குடும்பம் இல்லையா? சுகதுக்கம் இல்லையா? சந்தோஷம் படக்கூடாதா? தான் தலைவருடைய லாஸ்ட் படம் போய் பாக்குறாங்க. இதுல தப்பு இருக்கு. கடைசி படங்கிறது நாம சொல்ல முடியாது. அவர் தான் சொல்லி இருக்காரு. சொல்லலாம். இனி ஆட்சி அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் நடிக்க வரலாம். அதனால கடைசி படம்னு சொல்ல முடியாது. அவர் சொல்லி இருக்காரு சார். அதுதான் வச்சு நம்ம இதுதான் என்னுடைய கடைசி படம். அதாவது முதல்வர் ஆவதற்கு முன்னே சொல்லி இருக்கார். அப்பனா என்ன சார் அது? நீங்க அது பார்த்தது தப்புன்றீங்களே. ஒரு சாதாரண மனிதர், தமிழக மகன், ஒரு இந்திய மகன், நீங்களும் போய் பார்க்க மாட்டீங்களா படத்தை? சொல்லுங்க பார்க்கலாம் சார். நீங்க ஒரு இதுல சின்ன சீன்ல நடச்சிருந்தா ஓடி போய் பார்ப்பீங்கல்ல? சொல்லுங்க சார். நீங்க அவர் எப்படி பார்த்தது தப்பு அன்றீங்களே. பார்க்கலாம். அது பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெவ்வேறு நாட்கள் பார்க்கலாம். முதல் நாளே எல்லாரும் ஒரே நேரத்திலே போய் பார்த்து விட்டா, இவன் ஒரு காவல் நிலையம் இருக்கு, அங்கே புகார் கொடுக்க 10 பேர் வருவாங்க. காவல் நிலையத்தில் உள்ள எல்லாருமே ஒரே நாள் கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா இவர் போய் அங்கே புகாரை யார்கிட்ட கொடுப்பாரு? அப்படி தான் இந்த தமிழ்நாட்டு அரசில் ஒரே நாளில் கோட்டை காலியாயிருக்கு. எல்லாமே கோட்டையே திரையரங்கத்துக்குள்ளே படம் பார்க்க போய்விட்டது. அப்படியா சார்? ஆமாம் சார். இதில் என்ன? கோட்டையே காலி. ஆமாம், கோட்டையே காலி, தலைமை செயலமே காலி. ஆமாம். இப்போ எதிரி நாட்டு படை வந்தால் ஒரே நாளில் கோட்டையை பிடிச்சிடலாம். அந்த சூழல் இருக்குது. அப்போலாம் நீங்கள் சொல்கிற எதிர்கட்சியான திரு உதயநிதி இன்னைக்கு உள்ள போனா கோட்டையை பிடிச்சிடலாம். கோட்டையை பிடிச்சிக்கலாம். ஆமா. மக்கள் கிட்ட தோத்து போயிட்டாங்க. இப்ப அதாவது மன்னர்கள், ஆதி காலத்து மன்னர்கள் மாதிரி இருந்தா சீட்டையாவது போய் பிடிச்சிடலாம். ஓ, அப்படி சொல்றீங்க. இது பார்த்து தப்புன்றீங்க. ஆனா அவரும் பிடிக்க தயார் இல்லை. அதைத்தான் காட்டுது. நீட்டுக்கு 5 ஆண்டு போராட்டத்தை அறிவிச்சவங்க இன்னைக்கு அதை ஒரு வாய்ப்பா கையில் எடுத்து மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்தியிருக்கணும். நடத்தாம அவர்களும் ஒதுங்கியே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளுங்கட்சியும் இதுக்கு போராட்டம் நடத்தி இருக்கணும், எதிர்கட்சியும் போராட்டம் நடத்தி இருக்கணும். அப்படிதான் சொல்லுவாங்க. 2 பேருமே ஒரே நிலைப்பாட்டில் தானே இருக்காங்க நீட்டை பொறுத்த அளவில். ஆமாம் சார். 2 பேரும் ஒரே நிலைப்பாடு தான் சார் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப எப்படி சார் போராட்டத்தில் இது பண்ண முடியும்? மத்திய அரசு எதிர்த்து இது பண்ணணும். ஆனால் அவர் நேக்கு போக்காதானே சார் போயிருக்காரு. இந்த நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம், ஆதரிக்கிறோம் அப்படிதானே சொல்லியிருக்கிறாரு. இவங்க 5 வருஷம் ஆண்டு மத்திய அரசுல என்ன சார் வாங்கி கொடுத்தாங்க? திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி என்ன சார் வாங்கி கொடுத்தாங்க? மத்திய அரசு கிட்ட எப்பயுமே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணுமா? பாஜக எதிர்த்தே இருக்கணுமா? எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டியதில்லை. மக்களுக்கு தீங்குள்ள திட்டங்களை எதிர்க்கணும். ஆனால் இவர்கள் கடந்த 5 ஆண்டில் மக்களுக்கு தீங்குள்ள திட்டத்தை ஒன்றை கூட எதிர்க்கவில்லை. சான்றாக பரந்தூரில் விளைநிலங்களை கையகப்படுத்துவதில் மத்திய அரசுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். கையகப்படுத்துவோம் என்று மும்முரமாக இருந்தார்கள். அதுக்கு ஒப்புதலும் வாங்கி கொடுத்தா இது பண்ணிட்டாங்கல்ல. அங்க பக்கத்துல அவங்களுடைய சொந்தக்காரங்க இது ஒன்று அங்க பிளாட் போட்டு பல்லாயிரம் ஏக்கர் வளைத்து போட்டு அப்படிதானே சார் நடந்தது. இந்த கடந்த 5 ஆண்டுகள் வச்சு எங்கெங்க
இது போட்டு அங்கங்க அங்கங்க பிளாட் போட்டு வித்தாங்கல்ல, ஆமா தமிழ்நாட்டு கூறு போட்டு வித்தாங்கல்ல. ஆற்று புறம்போக்க கூட அவங்க ஜி ஸ்கொயருக்கு கொடுத்தாங்க. ஆற்று புறம்போக்கு, கூவம் ஆற்று புறம்போக்கு, அடையாறு ஆற்று புறம்போக்கு, இப்படி எல்லாம் இதுகின்ற. அப்படா இது எவ்வளவு பெரிய இது நீங்க அப்பனா இப்ப உங்களுடைய எதிர்ப்பு எங்க போச்சு? இந்த நீட்டுக்கு எதிர்ப்பு எங்க போச்சு? இது என்ன ஆச்சு? உங்களால் தானே முதல் நீட்டுக்காக உயிர் விட்டா செல்வி அனிதா. அது யாரால்? நீங்க பண்ண கூத்து தானே. சொல்லுங்க சார். அதிக மார்க் எடுத்தா இப்ப இல்லைன்னா அடுத்த நீட்டில் நீ பாஸ் பண்ணி உள்ள போயிடுமா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இது பண்ணாங்க, சாவடிச்சிட்டாங்கல்ல. அந்த குடும்பம் எப்படி சார் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராட முடியா? அவ்வளவு பணம் எப்படி சார் அவங்க கிட்ட இருக்கும்? நீங்க தானே கொண்டு போய் விட்டு கடைசியில் முடியாது நடுத்தரில் விட்டதால அந்த குழந்தை தற்கொலை பண்ணிடுச்சு. இதுக்கு முழுக்க காரணம் யார் சார்? இந்த திமுகவும் இந்த கம்யூனிஸ்டுகளும் இந்த விசிகாவும் காங்கிரசும் எல்லாம் சேர்ந்து தானே சார் அந்த குழந்தைய சாவடிச்சது. இப்பவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. அந்த விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் எல்லாம் இன்னும் தமிழ்நாட்டு அளவில் வெளியே வந்து போராடலை. ஏன்னா இங்கே ஆளுங்கட்சியில் இருக்கிறோன்னு சொல்லி விடுதலை சிறுத்தையும் காங்கிரஸும் வெளியே வர தயங்குதாங்க சார். நீட்டை ஒழிக்க எங்கிட்ட தான் மந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க தானே சார் திரு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி முதல் கையெழுத்து மக்களுக்கு பட்ட நாமம் போட்டாங்கல்ல. முதல் கையெழுத்து பட்ட நாமம் போட்டாங்கல்ல இவங்களா சார். இப்ப எங்க சார் போச்சு அது? இந்த போராட்டம் எங்க சார் போச்சு? போராட்டம் எல்லாம் மத்திய அரசை எதிர்க்கும் போது ஒரு நாடகம், போராட்ட நாடகம்னு சொல்லலாம். மத்திய இந்த போராட்டத்துக்கு கணதுகிட்ட நம்மளுக்கு எங்க ஆப்பு வச்சிடுவாங்களோ. நம்ம இங்கேயும் அரசு இல்லை, மத்தியிலும் அரசு இல்லை. அப்புறமா எல்லாம் புயல் சிலைக்கு போவாங்கல்ல. யாரோ ஒருத்தர் சொன்னார்ல, இந்த அமைச்சரவையே புயல் சிறை தான் நடக்குன்ட்டு. இப்ப முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் அங்கதானே இருப்பாங்க. 32 பேரும் உத்தம புத்தர்கள் இல்லை. அரிச்சந்த வீட்டு பக்கத்து வீடு இல்லை. அப்படி பார்த்தா அவங்க செய்த முறைகேட்டில் இன்னும் ஒருவரை கூட வந்த தேவைக்கு அரசு வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி உள்ள அடைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் இன்னும் எடுக்கலையே. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. எப்போ 5 ஆண்டு முடிஞ்சவரை இல்லை, இப்பதான் 2 மாசம் ஆச்சு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இல்லை அப்படி திமுக வந்து 5 ஆண்டுகள்ல எத்தனை அதிமுக காரங்களை அடைச்சாங்க? அது 2 பேர் 2 திராவிட கட்சிகள். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ ஒன்றும் பண்ண, நீ பண்ணிக்கோ. இப்பவும் இது திராவிடம் 3ன்னு சொல்லலாம். திராவிடம் 1 திமுக, திராவிடம் 2 அதிமுக, திராவிடம் 3 தேவைக்க. இவர்களும் அப்படி எதுவும் செய்துவிட மாட்டார்கள் என்று தான் செயல்பாட்டில் சார். இவங்க மக்களை நம்பி அதுதானே சார். இவள் ஊழல் இல்லாத ஆட்சி தருவார், ஊழல் பழைய இது கமிஷன் இல்லாம இது கரெக்ஷன் இல்லாம எதுவும் நடத்துவாருன்ட்டு அந்த நம்பிக்கையில தான் சார் இந்த வாக்களிச்சார். எந்தவித எந்தவித 2.5 வருஷத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு வெறும் 10 தொகுதிக்கு தான் சார் பிரச்சாரத்துக்கு போனாரு. அப்படி இருக்க 108 தொகுதி கொடுத்துருக்காங்க. எந்த அடிப்படையில் மக்கள் கொடுத்தார்கள், ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனா முந்தைய ஊழல் அரசியல்வாதிகளில் ஒருவர், குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள ஒருவர் விஜயபாஸ்கர், அவரை கட்சியில் ஈர்த்து கொண்டார்கள். இப்படித்தான் இவர்களின் ஊழல் எதிர்ப்பு உள்ளது. அப்படிதான் இருக்க இவங்க. அப்பனா சரி சார், உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி இந்த நீட்டு போராட்டத்தை எதிர்த்து அப்பனும் மகனும் அறிக்கை விட்டதில் எந்த விதமான மத்திய அரசை எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை, எதுவும் இல்லை. திருப்பு சொல்ற மயிலிறகால் தடவி கொடுத்தார்கள் மோடிக்கு. அப்பன்னா இந்த அரசு நடவடிக்கை எடுத்தா மத்தியில் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள, அப்பன்னா அங்க போய் சரண்டர் ஆயிட்டாங்களா? நீங்க சொல்றது பார்த்தா அது ஒன்றும் வியப்புக்கு அப்படி சேர்ந்தாலும் ஒன்றும் வியப்பு இல்லை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய மசோதாக்கள் நிறைய இருக்குது. தொகுதி மறுவரையறை மசோதா, இதுக்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு திமுகவுடைய ஆதரவு தேவைப்படுது. அப்போ சேர்ந்து அமைச்சரவையில் கூட இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அப்படியா சார்? ஆமாம் இருக்குது. ஐயோ, ஏற்கனவே 99 2004 அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க. அதுவும் நல்ல வருமானம் தரக்கூடிய அமைச்சரவையாக கேட்டு வாங்கதில்ல இவங்க கில்லாடி. ஆமாம், அதுவும் யார் கில்லாடி? திரு கருணாநிதி கில்லாடி.
இப்போ அவர் மகனும் அதே போல தான் இருப்பார். அப்போனா நீட் எதிர்ப்புலாம் வேஷம், பகல் வேஷம். தமிழக மக்களை முட்டாளாக்கிட்டார், எல்லாமே செஞ்சிட்டார். இது பாஜக வந்த மதவாதி, இதுவாதி, அதுவாதி, இதுவாந்தி, வாந்தி பேதி எடுத்துருவாங்க தமிழக மக்கள் அப்படின்ட்டு எல்லா பேரும் செத்து போடுவாங்கன்ட்டு அப்படித்தானே மிரட்டி உருட்டி எங்களை மக்களை ஏமாத்தி வச்சிருந்தாரு கருணாநிதி. இல்ல, திரு ஸ்டாலினும் திரு உதயநிதியும் திருமாவும் வீரபாண்டியம் இரு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே அப்படித்தானே சார் விரட்டி உருட்டி வச்சிருந்தாங்க. இப்ப இது போயிட்டாங்கல்ல, இதுக்கு என்ன சார் சொல்ல போறாங்க? விசிக கம்யூனிஸ்டுகள் அவர்கள் கூட இருந்தபோது தான் திமுக மதச்சார்பற்ற வேடம் பூண்டு கொண்டு இருந்தது. ஆனால் இனிமேல் அவர்கள் குறை சொல்வார்கள் என்ற பயம் இல்லை. ஆனால் நேரடியாக சென்று இணைவதில் இப்போது ஒன்றும் சிக்கல் இல்லை. சரி சார், உண்மையில் இந்த நீட்டை தமிழகத்துக்கு வேண்டுமா வேணாம் உங்கள் கருத்து சார்? நீட் என்பது நேஷனல் என்ட்ரன்ஸ் அண்ட் எபிலிட்டி டெஸ்ட். இந்த இந்திய நாட்டை பொறுத்தளவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் கல்வி முறையில் வேறுபாடுகள் உள்ளன. அதனால் நாடு தழுவிய ஒரு தேர்வு முறை தேவையில்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள கல்வி முறைக்கு ஏற்றாற்போல் தேர்வு வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம். 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை அடிப்படையாக கொண்டே கொடுக்கலாம். அது அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்து கொள்ளலாம். இதற்கு ஒரு தேசிய அளவிலான தேர்வு முறை தேவையில்லை என்பதுதான் எனது கருத்து. ஆனால் உங்கள் கருத்தை தேர்வு வச்சுக்கலாம், மாநில தேர்வு விருப்பம். அதாவது மதிப்பெண் அடிப்படையில் தான். மதிப்பெண் அடிப்படையில் அரசு பள்ளி மாணவர்கள் யாருமே போய் சேர முடியாது சார். 2007 இருந்து 2016 வரைக்கும் நுழைவுத் தேர்வே இல்லை. கருணாநிதி அவர்கள் நுழைவுத் தேர்வு எடுத்தார். அந்த 10 ஆண்டுகள் மொத்தம் 30,000 சீட்டு, 30,000 டாக்டர்கள் உருவானார்கள். அதுல அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு தெரியுமா? வெறும் 367 பேர் சார். அப்பனா மார்க் வேணுமா? இன்னொன்று தெரியுமா? 2016 நாமக்கல்லில் 3000 சீட்ல 1057 சீட்டு 5 பள்ளிகள் வாங்கிச்சு சார். நாமக்கல் பாய்லர் கோழி மாதிரி. இது தேவையா சொல்லுங்க பார்க்கலாம். அரசு பள்ளி பாதிக்கப்பட மாட்டார்கள். அரசு பள்ளி அதுக்கு சொல்யூஷன் 7.5 கொடுத்ததுனால தான் சார் வருடத்திற்கு ஒரு 400 சீட்டாவது கிடைக்குது. அப்பனா மார்க் பேஸுக்கு நீங்களே சொல்லலாமா? மார்க் பேஸுக்கு இப்படி இருக்கு சார். இல்லை, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு என்பது அதுவும் ஒரு மிகப்பெரிய மோசடி தான். ஏனென்றால் அரசு பள்ளியில் தமிழ்நாட்டில் மொத்த மாணவர்களில் அரசு பள்ளியில் 50 விழுக்காட்டுக்கு மேல் படிக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயப்படி பார்த்தால் பாதி இடங்கள் கொடுத்திருக்க வேண்டும். இந்த 7.5 விழுக்காடு என்பதே ஒரு மோசடி தான். அந்த நிலைக்கு அரசு பள்ளியில் 50 விழுக்காடு பேர் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு கொடுக்க இடஒதுக்கீடு கொண்டு வரும் நிலையில் அந்த பள்ளியின் கல்வித்தரத்தை இவர்கள் வைத்திருப்பதே இவர்கள் கல்வியில் எவ்வளவு பின்னடைவாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அந்த கல்வியை ஒழிச்சது யார் சார்? பள்ளி கல்வித்துறையை ஒழிச்சது யார் சார்? இந்த 50 ஆண்டுகளில், கடந்த 50-60 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த இந்த இரு திராவிட கட்சிகளும் தான். அதுவும் குறிப்பாக திரு கருணாநிதி அவர்கள் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து தமிழக கல்வியை, பள்ளி கல்வித்துறை அழித்தார் அவர்தான் சார். அழித்தார் அவர்தான் சார். 2 கட்சியுமே. இந்த பள்ளி கல்வித்துறையை மாற்ற சமச்சீர் கல்வியை யார் சார் கொண்டு வந்தது? கருணாநிதி அவர்கள் தானே. பள்ளி கல்வித்துறை இந்த மெட்ரிகுலேஷன் சார். அந்த சமச்சீர் என்பதே ஒரு மோசடி தான். சமச்சீர் என்பதே ஒரு மோசடி. சமச்சீர் என்றால் ஒரே பாடநூல், ஒரே பாடம், பயிற்று மொழி இப்படி இருந்தால்தான் அது ஒரு சமச்சீர் கல்வி. இங்கு ஆங்கில வழி, தமிழ் வழி, அந்த சிபிஎஸ்சி, ஓசிஎஸ்சி, என்ஐஓஎஸ், இப்படி ஓரியண்டல், இப்படி பல கல்வி முறைகளை வைத்துக்கொண்டு இங்கு சமச்சீர் என்பதே ஒரு ஏமாற்று. ஒரே கல்வி முறை, ஒரே பாட புத்தகம், ஒரே பயிற்று மொழி இப்படி இருந்தால்தான் அது சமச்சீர் ஆகும். அவர்கள் சொன்ன சமச்சீர் அது சமச்சீர் இல்லை, அது ஒரு ஏமாற்று தான். ஏமாற்று தானே.
நல்லா தெரியுது. அதனால தானே சார் தமிழக மக்கள் தனியார் பள்ளி கல்விக்குறியில் இப்ப சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நோக்கி ஓடுகிறார்கள். சமச்சீர் கல்வியால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. இந்த சமச்சீர் கல்வியால் படைத்ததுனால நாடு மத்திய அரசு நடத்துகின்ற எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையும் தமிழக மாணவர் சேர்க்க மாட்டேங்க. இங்க சென்னை ஐஐடி, மெட்ராஸ் ஐஐடி இருக்குதுலே டாப் ஃபர்ஸ்ட் சார். அங்க தமிழக மாணவர்கள் எவ்வளவு சதவீதம் சார்? 2% சார். இங்க இப்ப +2 மாணவர் படிக்கிறவங்க ஐஐடினா இதெல்லாம் தெரியுமா? அவ்வளவு தூரம் உங்க கல்வியை பள்ளி கல்வித்துறை நடத்தி இருக்கீங்களே, சீராய்ச்சிங்களா 60 வருஷம். சொல்லுங்க சார், கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி எவ்வளவு மோசமானது சொல்லுங்க. உயர்கல்வி நிலையங்களுக்கு ஏற்றபடி நமது கல்வி முறையை மாற்றுவதும் கல்வியை சீரழித்துவிடும். இந்த தமிழ் வழி கல்விக்கு ஏற்றாற்போல் உயர்கல்வி நிறுவனங்களை நாம் கொண்டு வந்திருக்க வேண்டும். அதை செய்ய தமிழகத்தில் உள்ள இரு கட்சிகளும் தவறியுள்ளன. அதைத்தான் இப்போது போக்கு காட்டுகிறது. அதாவது சமச்சீர் கல்வி அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஜெயலலிதா மூவ்மெண்ட் எடுத்தப்போ சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஸ்டேர் வாங்கின இதே கருணாநிதி அவர்கள் அவங்க நம்ம சரியாக இல்லை சார். இன்னைக்கு உன்னங்கேட்டா ஆந்திரா பள்ளி கல்வி அறிவில பின்தங்கிய மாநிலம் சார். 3வது இடத்துல இருந்து சார் உத்தரப்பிரதேஷ், பீகார், அப்புறமா 3வது இடத்துல ஆந்திரா. இன்னைக்கு என்ஐடி, ஐஐடி இப்படி பல மத்திய அரசு இன்ஸ்டிடியூஷன் அவங்க போய் சேர்றாங்க சார். அதிகமா இருக்குது சார் இந்தியாவில். அது எப்படி சார் முடிஞ்சது? சந்திரபாபு நாயுடு எப்படி சார் அந்த பள்ளி கல்வியை எப்படி சார் வளர்த்தாரு? அவர் மத்திய கல்வி நிறுவனங்களில் நுழைவதற்கு ஏற்றாற்போல் அவருடைய பள்ளி கல்வியை மாற்றி அமைத்திருக்காரு. பாரதிட்டத்தை மாத்தி இருக்காரு இல்ல, அதனால அந்த இது சக்சஸ் ஆகுது. நம்ம பக்கத்து இன்னைக்கு அங்க ஆந்திரால இருக்கின்ற பள்ளிக்கெல்லாம் இங்க வந்து திறக்கிறாங்க சார். அப்படி ஒரு நிலைமை ஆகி போச்சு சார். நம்ம தான் டாப்ல இருந்தோம் கல்வித்துறை. இன்னைக்கு அந்த பால் போட்டு போனது திரு கருணாநிதி அவர்கள் தானே. இல்ல, அது அந்த சீரழிவு எதுல இருந்து தெரியுதுன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள் அந்த அஃபிலியேஷன் சொல்லுவோம், அது தமிழ்நாட்டில் வாங்கணும். ஆனால் இவங்க எல்லாரும் சிபிஎஸ்இ தில்லியில் போய் வாங்குதாங்க. எந்த தில்லியின் ஆதிக்கத்தை எதிர்ப்போன்னு சொல்கிறாங்களோ அந்த சொல்லும் தலைவர்களே நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் அந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் போய் அஃபிலியேஷன் வாங்குது. அப்போ அவர்களுடைய இரட்டை வேடத்தை இதில் தெரிஞ்சுக்கிடலாம். தில்லியின் ஆதிக்கம் வேண்டாங்கிறாங்க. ஆனால் தில்லியில் போய் மத்திய அரசின் சிபிஎஸ்இ நிறுவனத்தில் போய் தன்னுடைய கல்வி நிறுவனத்துக்கு அங்கீகாரம் வாங்குறாங்க. இதுல இருந்து அவங்களுடைய இரட்டை வேடம் மக்களுக்கு தெரியுது. அப்போனா இப்போ கரப்பாம்பூச்சி நடத்துகின்ற இந்த போராட்டம் மத்திய அரசுக்கு ஒரு தலைவலி ஏற்படுத்தும், நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? சவுத் ஏசியாவில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு இருக்குது. எங்கே? ஸ்ரீலங்கா மாணவர் போட்ட ஆட்சி மாற்றம், பங்களாதேஷ், நேபாள், அதே மாதிரி இங்கே நடக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஆனால் அது இங்கே புரட்சி மூலம் வரும்னு சொல்ல முடியாது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வரலாம். இந்த கரப்பாம்பூச்சி அதுக்குள்ளே இவங்களை வளர விடுவாங்களா? இந்த எதிர்கட்சிகள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்த பிறகுதானே எதிர்கட்சிகள் வந்தாங்க. காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவரே அந்த போராட்ட இடத்துக்கு வந்தாரா திரு ராகுல் காந்தி அவர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க சார். வரலாம், அடுத்த தேர்தலில் வரலாம். எந்த கட்சியாக இருந்தாலும் இவங்க புதிதாக கட்சி தொடங்குத கட்சி. ஏன்னா தில்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்சிருக்கு, தமிழ்நாட்டில் தேவக ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதே போல் தேசிய அளவுலேயும் ஒரு இயக்கம் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போனா இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்தியாவின் தலையெழுத்தே மாற்ற போறார்கள். இந்த போராட்டம் நடத்தும் மாணவர்கள் கரப்பாம்பூச்சி மாற்றம் ஏற்படுத்தி விடுமா? ஏற்படுத்தும். உண்மையில ஆதரவு கொடுப்பாங்களா இந்தியாவு ஃபுல்லா? அது தேர்தலில் தான் தெரியும். ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நாம சொல்லலாம். சரி சார், அப்பன்னா அடுத்த 2029 பாஜகவுக்கு மணி அடிக்கப்பட்டு விட்டதா? ஆமாம், அது இவர்களே அடித்து கொண்டார்கள். பாஜகவே அடித்து கொண்டது. அந்த போராடும் இளைஞர்கள் மீது தடியால் அடிக்கும் போதே அவர்களின் ஆட்சிக்கு ஆட்டம் காண இந்த அடி எல்லாம் அவர்களின் ஆட்சி மீது விழுந்த அடிகள் என்று தான் நான் சொல்வேன். அப்போனா அதாவது ஒரு அடியும் மத்தியில் இருக்கும் பாஜகவை அகற்றுவதற்காக எடுத்துக்கலாமா?
அப்படி தான் எடுத்துக்கிடலாம். அப்பனா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்படி ஜென்சி இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இரு திராவிட கட்சிகளையும் ஓட விட்டார்கள், அதே போல் மத்தியில் பாஜகவை ஓட விட போகிறார்கள். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்றீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி தான் அந்த போராட்டம். சரி சார், பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.